அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கிற பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலடிகளோடு நேற்றைய வகுப்பினை இன்றும் நாம் தொடர்கிறோம். தமிழ் கடினமானதாக தோன்றுவதற்கான காரணங்கள் எவை என்றும் அவை 3 என்றும் நாம் ஆய்ந்தோம். அதை களைவதற்கான வழிமுறைகளை நாம் அடுத்தடுத்து சிந்திக்க இருக்கின்றோம். மாற்றம் எங்கு வர வேண்டும், எங்கு ஏற்பட வேண்டும், எங்கு அவசிய தேவையாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கீழ்நிலை வகுப்புகளிலே கற்கின்ற போது மொழியினை முதலாக கற்கின்றவர்களுக்கு நாம் எழுத்துக்களை கற்பிக்கின்ற முறையிலே மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். எழுத்தினை கற்பிக்கின்ற முறையிலே மாற்றமா என்று நீங்கள் கேட்பது என் செவிகளில் ஒலிக்கிறது. அன்பர்களே, ஆம், தமிழின் முதல் எழுத்துக்கள் 30 என்று சொல்லுகிறோம். அவை உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 என்று வகுக்கின்றோம். உயிரெழுத்துக்களை குரில் 5 என்றும் நெடில் 7 என்றும் வகுக்கிறோம். அதே போன்று மெய்யெழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் எனச் சொல்லி ஓர் இனத்திற்கும் 6 எழுத்துக்களாக வரையறை செய்து வைத்திருக்கிறோம். ஆம், அற்புதமான வரையறை என்பது நாம் அறிவோம். கற்பித்தல் என்று வருகிற போது என்ன மாற்றம் வேண்டும் என்று கேட்டால், உயிரெழுத்துக்களை கற்பிக்கின்ற போது அந்த எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவு அல்லது எழுத்தை சொல்வதற்குரிய கால அளவீட்டை சரியாக சொல்லித்தருதல் வேண்டும், கற்றுத்தருதல் வேண்டும், கற்பித்தல் வேண்டும். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ என்று குறில் எழுத்துக்களை இடப்பக்கத்திலும் நெடில் எழுத்துக்களை வலப்புறத்திலுமாக எழுதி ஐ என்கிற நெடில் எழுத்திற்கும் ஔ என்கிற நெடில் எழுத்திற்கும் நட்சத்திர குறிகளை இட்டு இவை இரண்டிற்கும் குறில் எழுத்து கிடையாது என்பதை சுட்டுவதோடு குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் தனித்தனியாக பிரித்து கற்பிக்கின்ற போதே கற்பித்தல் வேண்டும். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ என்கிற இந்த மாத்திரை அளவு மாறாமல் கற்பித்தல் வேண்டும். அந்த உயிரெழுத்துக்களை எழுதுகின்ற போது இடப்புறத்திலே குறில் எழுத்துக்களையும் வலப்புறத்திலே நெடில் எழுத்துக்களையும் எழுதி இதனுடைய வகை வேறு அதனுடைய வகை வேறு என்பதை பிரித்து அறிய சொல்லித்தருதல் வேண்டும். இதனாலே பிள்ளைகள் வாசிக்கின்ற போது, சொற்களை கற்கின்ற போது குறில் நெடில் தடுமாற்றமின்றி கற்க இயலும் என்பதை இந்த காணொளி வழியிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அப்படியானால் மெய்யெழுத்துக்களை கற்பதற்குரிய வழிவகை என்ன, எப்படி கற்பிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது என் செவிகளிலே ஒலிக்கிறது. அதற்கான முறைகளை அடுத்த காணொளியிலே தருகிறேன். நன்றி, வணக்கம்.